ஹாய், வெல்கம் டு மைண்ட்ஃபுல் இன்டென்ஷன்ஸ். இன்னைக்கு பாட்காஸ்ட் எபிசோட் நம்பர் 19. ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் நாங்கள் எடுத்திருக்கோம்னா, இப்போ இந்த சயின்ஸ் தியரிஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு பிக் பேங் தியரி இருக்குது, ஸ்ட்ரிங் தியரிஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு க்யூரியாசிட்டி தெரிஞ்சுக்கிறதுன்றது வேறு. ஆனால் அது நமக்கு யூஸ் இருக்குமா, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யூஸாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அதெல்லாம் டோட்டல் டைம் வேஸ்ட்டா, இதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன சொல்லுங்கள். ஓகே, யா என் தாட்ஸ் என்ன, கண்டிப்பாக வந்து அதெல்லாம் தேவை. ஏன்னா எது எப்போ நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுனே சொல்லலாம். இப்போ அதனால நம்மளுக்கு வந்து நம்மளோட என்ன சொல்லலாம், நம்ம விஷயங்களை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் மாறுதுன்னு நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது. அதனால் அது எனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாறுது. அதாவது நம்ம இன்னும் பல பெர்ஸ்பெக்டிவ்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தியரிஸ், இது மாதிரி இதெல்லாம் நமக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோடனா இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் இந்த மாதிரி டைமில் இருக்கிற டைமில் ஏன் இந்த மாதிரி டைம் சொல்கிறேன்னா, லைக் இப்போ ஒரு ஸ்பெஷலைஸ்டான நாலேஜை நம்மளால் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும் ஏஐ யூஸ் பண்ணி. சரிங்களா? ஸ்பெஷலைஸ்டாக இருக்க ஒரு இதை ஏஐனால் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால என்னோடய தாட்ஸ் என்னென்னா, இந்த ஸ்பேஸில் எடுத்த திங்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்க தேவையில்ல. லைக் முக்கியமாக வந்து எப்படி பீப்புள்ஸை மேனேஜ் பண்ணுற ஸ்கில்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். சயின்ஸோட நான் இந்த சைடு தான், இந்த ஸ்கில்ஸ் தான் அதிகம் வந்து சொல்லுவேன். ஓகே, நான் டிகே. எனக்கு என்னோட கருத்து என்னென்னா, நான் டோட்டல் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். நான் அதை வந்து ஒர்த் ஃபார் டைம் தான் சொல்லுவேன் நான், என்னை கேட்டால். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு என்னை கேட்டிங்கன்னா, இப்போது தீபக் சொன்ன மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறும்னு சொன்னதை நான் அதை ஏற்றுக்கிறேன், உண்மைதான். அதே மாதிரி இப்போ நம்ம மற்றெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம பிளான் பண்ணி ஒரு விஷயம் யூஸ் ஆகும், இல்லை நிஜமாலே அது ஒர்க் ஆகும்னு நினச்சி பண்ணுற விஷயமே ஒர்க் ஆகுறது இல்லை. அதனால் இது வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு நம்ம நினச்சி அப்படி எதுவுமே நம்ம ஒதுக்க முடியாது, இக்னோரே பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அது யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்ற நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து இப்போது அரவிந்த் சொன்ன மாதிரி இப்போ இருக்க ஏஐ டூலில் வந்து நிறைய ஸ்பெசிஃபைடாக நம்ம வந்து ப்ராக்ரஸோ இல்லை க்ரோத்தோ நம்மளுக்காக நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸுமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணாது. பட் எனக்கு என்ன ஃபீலிங்னா, இப்போ வந்து ஒரு இடத்த வந்து ஃபோட்டோவில் எடுத்து பார்க்குறதுக்கும் அதே இடத்த நேரில் போய் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அந்த திருப்தி எனக்கு போதும்னு சொல்ல வரேன். நான் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படி பார்க்குறேன். இப்போ நான் வந்து மற்றவங்களை பற்றி தெரிஞ்சு, நான் வந்து பீப்புளோட பற்றி தெரிஞ்சு, அவங்க மென்டாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். நான் இதுவே வந்து இதை விட்டுட்டு நான் வந்து பியாண்ட் இந்த மாதிரி ஸ்பேஸோ இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று ஸ்பெசிஃபைடாக இல்லாமல் இப்படி ஓவராலாக நேச்சராக இருந்தால் என்னை பற்றி நிறைய கற்றுக்கிறதுக்கோ என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கோ நிறைய வந்து வாய்ப்பு இருக்குன்றதை நான் 100% நம்புகிறேன். இது வந்து என்னோடய கருத்து. நான் நெக்ஸ்ட்டு பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலி பிரேம் சொன்னது தான் இப்போ நான் வந்து பதில் சொல்ல போகிறேன். என்னென்னா, டினை பண்ணுறது. ஆக்சுவலி என்னென்னா, இப்போது ஏஐ இப்போ நம்ம ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது வேணான்றதுக்கு ஏஐ பற்றி போனதே வந்து என்ன சொல்கிறது, ஆக்சுவலி நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் இதற்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி நான் அதை கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் அதை விட்டுட்டு நான் போய் இங்கே வந்து கரெக்டு அப்படின்றது தான் பிரேம் கேட்குறது. என் ப்ரொடக்டிவ் டூல்ஸ்லாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்லாட்டு. எனக்கு இந்த இடத்துல சூஸ் பண்ண சொல்கிறீங்க, ஹேவ் டு செலக்ட். நான் வந்து ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கலாமா இல்லை ஒரு இதை செலக்ட் பண்ணுறேன், நான் இந்த சைடு செலக்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு புரியுது, லிட்ரலி அதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அந்த ஃப்ரேம் புரியுதா, அந்த ஃப்ரேம்ல தான் சொல்கிறேன். ஆனால் இல்லை அதான் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், நான் கரெக்டாக தான் நீ சொன்னதை புரிஞ்சான்றது தான் சொன்னேன். ஆக்சுவலி அப்படி பார்க்கும்போது டூல்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு படம் பார்க்குறோம், ஓகேவா? இப்போது படம் பார்க்கறது எதுக்கு பார்க்குறோம்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக, ஃபார் என்டர்டெயின்மெண்ட். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்க, பிரேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார், டிகே வந்து என்டர்டெயின்மெண்ட்னு சொன்னார், ஓகேவா? நான் என்ன கேட்டால், நான் இன்ஃபர்மேட்டிவாக படத்தை பார்ப்பேன். படத்துலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேன்சர்ன்றது ஒரு குணப்படுத்த முடியாத வியாதின்ற இன்ஃபர்மேஷன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த அறிவுலாம் இல்லாதப்போ ஒரு படம் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு நீ என்டர்டெயின்மெண்ட் நினச்ச ஒரு விஷயம் பார்க்கறதுலேயே உனக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருக்குது.
இப்போ எனக்கு ஒரு விஷயம் எனக்கு அந்த ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ம் ஓகேவா? அதே சமயத்தில் அதில் இருக்கிறத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தடவை வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னா, எல்லாமே ஆட்டம்ஸால தான் இருக்குது, கரெக்டாக? ம் எல்லாமே ஆட்டம்ஸால தான் இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? ஆனால் இப்போது இப்போ நான் என் கை இருக்குல்ல, என் கையிலையும் ஆட்டம் தான் இருக்குது, ஒரு கட்டையிலும் ஆட்டம் தான் இருக்குது. எது அந்த டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுது இப்போது என் கைக்கும் ஒரு கட்டைக்கும்? ப்ரொஜெக்ஷன்ஸா? இல்லை, அந்த ஆட்டம்ஸ் தான். ஆக்சுவலி ஆட்டம்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் பண்ணுது. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். கோர் லெவலில் பார்த்தா கார்பன் தான், அங்கேயும் கார்பன் இருக்கும், அது மாதிரி சில மெட்டீரியல்ஸ் இருக்கும். நம்ம கையிலையும் கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்கும், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும். எல்லாம் ஒன்று தான். ஆனால் அது இருக்கிற காம்பினேஷன்ஸை வச்சு அது பயங்கரமாக மாறுது. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்பேஸை பார்க்கும்போது, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கும்போது ஒரு ஃபேசினேட்டிங்காக இருக்குது. இன்னொன்று, இப்போ இது வந்து நம்மளால் வேறு இடத்துலையும் அப்ளை பண்ண முடியும். இப்போது என்ன சொல்கிறது, இப்போது ஹாக்கின்ஸ் சொல்லுவார், என்ன யூனிவர்சல் லா கண்டுபிடிக்கணும், அதுதான் வந்து அவங்களோட மெயின். ஹாக்கின்ஸ் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப என்ன, ஒரு யூனிவர்சல் லா கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் அவங்க பிக் பேங்கு, அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் தான், ஒரு யூனிவர்சலாக ஒரு லா கண்டுபிடிக்கிறது தான். என்னன்னா, அது நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் அது அப்ளை ஆகும். இப்போ எங்கே அப்ளை ஆகுன்றது ஸ்பேஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும். அது மாதிரி வந்து இந்த மாதிரி லாஸ் எல்லாம் வந்து நம்ம லைஃப்லேயே யூஸ் பண்ண முடியுன்றேன். அது மாதிரி புரியுதா? நம்ம லைஃப்க்கே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நீ பார்க்கும்போது நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை. மேபி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைமாக தெரியும். அதனால தான் எடுத்தோடனே நான் படத்துக்கு போனேன். ஏன்னா சில பேர் படம் பார்க்கறதே வேஸ்ட்டு, ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது படம் பார்க்கறதுக்கு, கரெக்டாக? அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அது எல்லாமே வேஸ்ட்டு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். தான் சொல்லிட்டேன். ஆனால் என்னோட இதுன்னா, ஒரு கிவன் ஃப்ரேம், இப்போ ஒரு டைம் ஒரு 1 hour இருக்குது, நீ லேர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, 2 விஷயம் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். அது மாதிரி லேர்ன் பண்ணுறதுன்றதை லேர்ன் பண்ணிட்டு, இப்போ உன்னால் ஒரு டிவி ஷோ பார்க்குறீங்கன்னா, நீ உட்காந்து ஒரு காமெடி சேனல் பார்க்காம ஒரு டிஸ்கவரி பார்க்குறியான்ற டிஃப்ரென்ஸ் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது அதான். நான் உட்காந்து கலக்க போவது யார் உட்காந்து பார்க்கறத ஒரு நேஷனல் ஜியோகிராஃபி பார்க்கறது தான் நான் இந்த சைட்டோட நான் கம்பேர் பண்ணுறேன். புரியுதா? அவ்வளோதான். அதுவும் நான் படிக்கிற டைமில், அதாவது நான் ஒரு அப்ளிகேஷன் கற்றுக்கணும், இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கணும் போது நான் போய் இதை உட்காந்து பண்ணியிருக்கேன். அதுதான். அதனால அந்த இடத்துல அது என்ன சொல்றது, வேறன்னு சொல்ல வரேன். இந்த விஷயம் நான் பண்ணுறது, நீ ஒரு படம் பார்க்குற நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணலாம், அது மாதிரி இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் பண்ணுறது டோட்டல் டைம் வேஸ்ட் நினச்சுன்னா ஓகே, ஃபைன். ஆமாம், அப்படி இல்லை. நான் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் மட்டும்தான் சொல்கிறேன். வெளியிலாம் எடுத்தீங்கன்னா ஓகே, சயின்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ப்ரோ எனக்கு ஒரு எய்ம் இருக்குது ப்ரோ, சரிங்களா, நான் அதை பண்ணணும், சரிங்களா, அதுக்கு 2 வருஷம் நான் ஒர்க் பண்ணணும், சரிங்களா, செல்ஃபாக ஒர்க் பண்ணணும். அந்த டைமில் நான் உட்காந்து ஸ்பேஸு அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. அதுதான் என்னோட தாட்ஸ். ஓகே, டைவர்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா அந்த 2 இயர்ஸ் நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக அதில் நீங்கள் ஃபுல் டைம் போட்டு பண்ணீங்கன்னா சூப்பர். நீங்கள் எனக்கு இன்னொரு டாபிக் அப்சர்வேஷன் டாபிக் கொண்டு போகிறீங்க. ஆக்சுவலாக நீ அப்சர்ஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் ஆக்சுவலாக அப்சர்ஸ்டாக இருக்க வேணாம் தான் மெஜாரிட்டி சொல்கிறாங்க. அப்சஸ்டாக இருந்து அப்புறமா ஓகே இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு, சரிங்களா? இல்லை முன்னாடி தெரியும், நான் ஃபர்ஸ்ட் நான் அப்சர்ஸாக இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போதான் நம்மளால இது வந்தாலும் பண்ண முடியும். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு இல்லை தேவையில்லை, அப்சர்ஸ் எல்லாம் இருக்கு தேவையில்லை, நம்ம பண்ணணுன்றது இருந்தால் அப்படின்னா அப்சர்ஸ்ன்றது அது என்னது, அந்த பேலன்ஸை தாண்டி போகிற விஷயமா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எதுவாக இருந்தாலும் நம்ம பேலன்ஸ்குள்ளே வச்சுக்கணும்ல. இப்போ அப்சர்ஸ்னா அது பேலன்ஸ் தாண்டி போனால் தான் அப்சர்ஸ், அப்போ அது பேலன்ஸில் வரல, அதனால அப்சர்ஸ் வேணாம்னு நினச்சிட்டேன் ஒரு லெவலில். ஓகே, மேக் சென்ஸ். ஓகே, நான் இப்போ தீபக் சொன்ன மாதிரி இப்போ படத்தை இன்ஃபர்மேஷனாக அதை நான் ஏற்றுக்கிறேன். அது என்னென்னா, இப்போ படத்தை பார்க்குறோம், நம்மளுக்கு படம் பார்க்குறதுக்கு பிடிக்குமா, இல்லைனா அந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாங்கன்றதை யோசிக்கிற பிடிக்கணுமா, அந்த மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த மாதிரி தான், இந்த படத்தை எப்படி டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி கிட்டத்தை வச்சுக்காங்களேன். அந்த மாதிரிலாம் படத்தை இன்ஃபர்மேஷனாக இன்ஃபர்மேட்டிவாக பார்க்கறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் சும்மா நான் எனக்கு ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா சில பேர் என்டர்டைன்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க, அவ்வளோதான். இது எப்படியோ இருக்குது அப்படியோ இருக்குது, நான் இதை ஏற்றுக்கிறேன் 100%. எல்லாத்துலேயுமே இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை அவங்களோட பார்க்குற பார்வையில் தான் இருக்கே தவிர அது எதுவுமே ஒர்த்லெஸ் சொல்ல முடியாது. எல்லாமே ஒர்த், அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் அது. அதனால் எல்லாமே ஓகே தான். நான் இப்போ நெக்ஸ்ட் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். இட்ஸ் பாய் ஃப்ரம் தீபக், பாய் ஃப்ரம் பிரேம், பாய் ஃப்ரம் டிகே.